வெல்கம் டு தி எடிட். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்கிட்ட ரொம்ப நாளாக நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இந்த வீடியோ சென்ட் பண்ணி எடிட் பண்ண சொல்லிட்டே இருந்தீங்க. எடிட்டர் இந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எக்ஸ்எம்எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் கொடுங்க நிறையா பேர் கேட்குறீங்க. இருந்தால் தான் நான் கொடுப்பேன். சொன்னதுனால டுட்டோரியல் வீடியோவே நான் போட்டுவிட்டேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ அலைட் மோஷன் வச்சு தான் எடிட் பண்ணுறோம். அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து பிளாக் வச்சுக்கோங்க. ப்ரோ வெர்ஷன் இல்லாதவங்க கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு சாங்கு தேவையான வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆடியோ இருந்தால் நீங்கள் டேரெக்டாக ஆடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 3 டாட் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா 3 டாட் மேலே 3 டாட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்துக்க போகிறோம். ஸோ கொடுத்துட்டு வீடியோ தனியாக ஆடியோ தனியாக செப்பரேட் ஆனதும் வீடியோ வந்து டெலீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு இதில் இந்த ஷேப் இருக்குது பாருங்கள், இந்த ரெக்டாங்கிள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அது இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதே சைஸ் வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கணும், ரெக்டாங்கிள் மாதிரி வரணுன்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இமேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜஸ் எல்லாம் நான் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறேன்னு கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை பாருங்கள், நான் கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ அந்த பக்கத்தில் இருக்க அந்த இடத்துல வச்சு இது பண்ணிங்கன்னா கீழே வந்துடும். ஸோ இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே மாஸ்க் ஆப்ஷன் வரும்ல, அதில் சென்டர் இருக்கிறது கொடுத்துருங்க, வந்துடும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு அந்த எடிட் குரூப் போயிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து அந்த தேர்ட் ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி ஜூம் இன் கொடுத்திங்கன்னா கரெக்டாக அந்த குரூப்புக்குள்ளே வர மாதிரி செட் ஆகிடும். ஸோ இந்த இடம் புரியலைன்னா நீங்கள் வந்து மறுபடியும் போய் பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான், அதனால் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸி தான், ஏன்னா இது ஆல்ரெடி நிறையா டைம் சொல்லியிருக்கேன், அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருப்பேன். இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரூப்பையும் வந்துட்டு வீடியோ என்வரில் நான் கொண்டு வந்ததுக்கப்புறம் அதில் ஆட் எஃபெக்ட்டு போய்ட்டு கலர் அண்ட் லைட்டில் கீழே வந்தீங்கன்னா லாங் ஷேடான்னு இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா அந்த சுற்றி ஒரு ஒயிட் கலர் கோடு மாதிரி போகுதில்ல, அது கொடுக்குறக்காக. அதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதை வந்து கலர் வந்துட்டு நம்ம வந்து ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் செலக்ட் பண்ணி ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. ஸோ சைஸுன்னு இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் தெரியுதா? ஸோ அதில் அடுத்து ஆல்ஃபா வந்துட்டு 100% வச்சுருங்க. ஸோ நல்லா கொண்டு வந்துடுங்க, 100% கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு சைஸ் இருக்கிறது இதுதான். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சைஸ் மட்டும் குறைக்க போகிறோம். குறைச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆங்கிளுக்கு வந்து நம்ம வந்து கீ ஃப்ரேம் கொடுக்க போகிறோம். ஸோ சைஸ் வந்து நான் வந்து 6 வச்சுக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 6 பாயிண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். 10க்கு மேலேயெல்லாம் போச்சுனாவே உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் 6 வச்சுக்கோங்க. ஸோ 6 வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அதுலேயே வந்துட்டு ஆங்கிள் இருக்குல்ல, ஸோ ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு எண்டிங் போய்க்கோங்க. எண்டிங் போய்ட்டு இன்னொரு கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆங்கிள் பார்த்திங்கன்னா மூவ் பண்ண தெரியுதா உங்களுக்கு? அந்த கோடு மாதிரி இருக்கிறது சுற்றுது, அந்த லாங் ஷேடோ வந்துட்டு சுற்றுது அது. ஸோ இதுதான் கைஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ அது வந்துட்டு இன்னும் ஸ்பீடாக போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் வரலாம், அதில் இன்க்ரீஸ் பண்ணலாம். 3x வரையிலும் நாம் 1x தான் வச்சுருக்கோம். ஸோ அது உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஸோ நீங்கள் வந்து என்ன டெக்ஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டு வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. கலர் வந்து ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. மேலே பாருங்கள் இந்த ரைட் கார்னர் லெஃப்ட் கார்னரில், ஸோ அதை செலக்ட் பண்ணி சென்டர் இது வச்சுக்கிட்டு ஃபாண்ட் வந்து உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ வச்சுக்கோங்க. நான் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்துட்டு ஸோ உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து பெருசாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் வந்து சைஸை வந்து சின்னது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த ரொம்ப ஃபாண்ட் இதாகாது. ஸோ எந்த இடத்துல வேணுமோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ மறுபடியும் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு மீடியா போயிட்டு நான் வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளையோட பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்துட்டு தெரிஞ்சிருக்கும், ஆப்பிள் ஃபோனோட கீபோர்டு பட்டர்ஃப்ளை இது. நம்மளது பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் மாதிரி வரும். ஸோ இது உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சின்னது பண்ணிக்கோங்க, ஜூம் இன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த சைடில் வர டாட்ஸை வந்துட்டு நம்ம வந்து இதிலையே ஆட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ ப்ளஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த டாட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 4 or 5 டாட்ஸு மறுபடியும் சென்டரில் கேப் விட்டு மறுபடியும் அதே டாட்ஸ் கொடுத்துட்டு இப்போ கலர் வந்து ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பட்டர்ஃப்ளை கிட்ட கொண்டு போய் கரெக்டாக செட் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ வந்து இதையும் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் அந்த தேர்ட் ஆப்ஷன் போய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் விட்டுருப்போம், அதனால் பற்றி இருக்காது. ஸோ அதனால் சென்டருக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக இன்னொரு ரெண்டு பாயிண்ட் ஸ்பேஸ் தள்ளி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்காங்காட்டி மறுபடியும் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு நான் சின்னது பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நான் வந்து அடுத்த டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ சும்மா இது வந்துட்டு நானாக கொடுக்குறதா. ஸோ நிறைய பேர் கேட்டுங்காட்டி நம்ம எல்லாமே கலந்து வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாண்ட்டு டெக்ஸ்ட்டு எல்லாமே என்கிட்ட இருக்கிறது தான். ஸோ இது எல்லாமே லாங் ப்ரெஸ் பண்ணி லாஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த கீழே லெஃப்ட் கார்னரில் இருக்கிறத கொடுத்திங்கன்னா எண்டுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு வீடியோ. ஸோ இந்த வீடியோ லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ மொத்தமாக மெட்டீரியல்ஸ் லிங்க்குன்னு இருக்கும். மெட்டீரியல்ஸ் லிங்க்லேருந்து இந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. இதில் செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு மேலே எடுத்திங்கன்னா 90 டிகிரி கொண்டு வந்துடுங்க. இப்போ வந்துட்டு இந்த வீடியோவை கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டருக்கு வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி இருக்கா மறுபடியும் தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போயிட்டு அதில் லைட்டுன்னு இருக்கா, அதில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே 100% இருக்கா, ஸோ அதை வந்து குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு எந்த லெவலில் வந்து உங்களுக்கு அந்த ஓவர்லே வீடியோ தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. அது உங்கள் வீடியோ பொறுத்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அதுதாங்க நம்ம வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் இந்த எடிட் முடிஞ்சிடும். நீங்கள் வந்துட்டு லிரிக்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு பாருங்கள் கரெக்டாக 1080 இதில் வச்சுட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேவ் கொடுத்தா தான் உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும், இல்லைனா சேவ் ஆகாது. நீங்கள் மறுபடியும் தான் பண்ணணும். அதுதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.